ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஒரு 8 இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கரை எப்படி காயில் கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அண்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோலேருந்து தொடர்ந்து வீடியோ போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, இந்த ஸ்பீக்கரை காயில் கட்டுறதுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸ்பைடரில் இது வந்து ஃப்ளாட் ஸ்பைடரு, கப் டைப்பில் கிடையாது, ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறேன். ஆனால் இதுக்கு ரெண்டுமே செட் ஆகும். ஆனால் நான் ஃப்ளாட் டைப்பில் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒய்பியில் காயில் வாங்கிக்கிறேன். காயில் வந்து 8 ஓம்ஸு. அடுத்து டஸ்ட்டு கப்பு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோன் பேப்பர் எடுத்துருக்கிறேன். கோன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்க மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக் டைப்பு, அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக், அதாவது ரப்பரும் பிளாஸ்டிக்கும் கலந்த மாதிரி இருக்குது. அந்த கோன் பேப்பரில் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இனிமேல் வந்து பேப்பர் கிழியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியுது. ரைட்டு, ஒட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கரில் உள்ள பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக துடைச்சிட்டு இந்தமாரி இன்சுலேஷன் டேப்பு அப்படின்னா சில டேப் இருந்தால் எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் வந்து, அதாவது மேக்னெட் ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அடைச்சி விட்றலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இதுமாரி அடைச்சி முடிச்ச பிறகு என்ன செய்கிறோன்னா, இந்தமாரி எம்சி தின்னர் அப்படின்னா மண்ணெண்ணெய் அப்படின்னா பெட்ரோல் எதனா எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் அந்த கம்முலாம் ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக தொட்டு நனைய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்ருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ வச்சுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துடுறேன். ஓகே, 10 நிமிஷம் ஊறின பிறகு இந்த எண்ணெய் காயாததுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டெஸ்டர் அப்படி இல்லைனா நைஃப் எதனா ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஓரத்தெல்லாம் அதுமாரி சுரண்டி எடுத்தோம்னா ஃபுல்லாகவே எல்லாம் க்ளீன் ஆகி வந்துடும். இது ரொம்ப சிரமம்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஈஸியாகவே. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, உள்ளே ஒட்டின அந்த பேப்பரை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதனா பேப்பர் எடுத்து அதை ஃபோல்டு பண்ணி அது கேப்பில் விட்டு நம்ம வந்து உள்ளே உள்ள மண் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட முடியும். அதுக்கப்புறமா இந்தமாரி இன்சுலேஷன் டேப்பை நம்ம பிரட்டி வச்சு அதில் ஒட்டி எடுத்தோங்கன்னா மேலே நின்றுட்டுருக்கோம், வந்து மேக்னெட்டில் பிடிச்சிட்டு அந்த மண்ணெலாம் அந்த பேப்பரில் ஒட்டிக்கிட்டு அந்த டேப்பில் ஒட்டிக்கிட்டு வெளில வந்துடும் ஃபுல்லாகவே. ஒரு வழியாக நம்ம இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது நம்ம காயில் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த காயில் பார்த்திங்கன்னா உள் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கேப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பில் பார்த்தோங்கன்னா நமக்கு வந்து வைண்டிங் தெரியும், வைண்டிங் எதோட நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஸ்பீக்கருக்கு இருந்த மாதிரி இந்த காயில் வந்து உள்ளே மேலே வைப்போங்க, அது வந்து நம்ம ஈஸியாக பார்க்கணுங்கிறதுக்காக அதை வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நான் அந்த காயில் அந்த ஸ்பீக்கரில் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இது ப்ளேஸ் பண்ணும்போது இதில் வைண்டிங் லீடு வந்து 2 லீடு இருக்கும். இந்த லீடு வந்து எண்டு ஒயர் சால்டரிங் பண்ணுறதுக்கு நேராக இருக்கிற மாரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த காப்பர், அதாவது உள்ள வைண்டிங் இருக்குல்ல, அது வந்து நம்ம காயில் ஒட்டுற ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நிறுத்திக்கணும். இது வந்து ஊஃபருங்கிறதுனால நான் ஒரு 3 லைன் வந்து மேலே இருக்கிற மாதிரி நிறுத்திக்கிறேன். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எதனால் மேலே 3 லைன் தூக்கி வச்சுருக்கேன்னா, பேஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதாவது ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம காயில் கட்டணும். இதே அந்த காயிலும் அந்த ஸ்பீக்கர் மட்டமும் ஒரே அளவாக வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸு ட்வீட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஈவனாக வரும். வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மேலே தூக்கணுங்கன்னா கொஞ்சம் பேஸ் அதிகமாக வரும். நம்ம காயில் மேலே தூக்க வந்து பார்த்திங்கன்னா பேஸ் நமக்கு அதிகமாகிட்டு இருக்கும். காயில் கீழே இறக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கோம். இதுதான் இதில் மேட்ரு. இதே சப் ஊஃபர்னால் ஒரு 4 கம்பி 5 கம்பி மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இதே ஊஃபர்னால் ஒரு 3 கம்பி 2 கம்பி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ரைட், அந்தமாரி நிறுத்திட்டு நம்ம இந்தமாரி ஒரு மோட்டார் வெயிட்டிங் பேப்பரை ஒரு 4 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மேக்னெட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோனுக்கு சென்டராக கொடுத்து ஆப்போசிட்டில் ஒரு 4 பேப்பரை கொடுத்து நிறுத்திட்டோங்கன்னா நம்ம வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த காயில் பேப்பர் வந்து உள்ளே கீழே மேலே வந்து போகாமல் இருக்கும், ஒரே ஸ்டேபிளாக நிற்கும். அதுக்காக இந்த பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அப்புறம் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம காயில் சூஸ் பண்ணி வாங்குறப்ப இந்த மேக்னெட்டோட கேப்பில் அந்த காயில் ஃப்ரீயாக போயிட்டு வரா மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்போ தான் பாட்டு பாடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு நாய்ஸும் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, இல்லைன்னா கரகரன்னு சவுண்டு வரும். ஓகே, அடுத்து இதில் முக்கியமான விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த காயிலில் வரக்கூடிய இந்த லீடில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கம்பியில் எனாமல் கோட்டிங் இருக்கும், அதாவது வார்னிஷ் கோட்டிங் இருக்கும். அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து நம்ம எதுனா தீப்புக்குச்சி வச்சு நம்ம ஸ்பயர் பண்ணி ரிமூவ் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கத்தி நைஃப் வச்சு லைட்டாக சுரண்டி விட்டாலும் ஓகே தான். நான் இதை ப்ளேஸ் பண்ணிருந்தனால தீப்புக்குச்சி வச்சு ஸ்பயர் பண்ணியே நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஸ்பைடர் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி மேடாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு, பள்ளமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கு. அதனால் நம்ம மேடாக இருக்கிற பக்கத்தை மேலே வச்சுட்டு ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து ஃபைடர் உட்காரோம், அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபெஃபி பாண்டை யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுடலாம்.
இதில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. என்னென்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடரை ஒட்டுறது வந்து எடுக்க முடியல. இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது அதாவது செகண்ட் டைமில் வந்து நான் கம் போட்டு ஒட்டுறேன். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் அந்த ஸ்பைடருடைய அவுட்ரு கார்னரில் எல்லாத்துலேயும் கம் தடவி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சென்டராக இருக்கிற அந்த காயில் வந்து தடவணும். அதுக்கப்புறமா 2வது ரவுண்டாக இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour காய வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கோன் பேப்பர் வந்து ரெடி பண்ணணும். இந்த கோன் பேப்பர் வந்து நம்ம அதுமாரி தான் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கரெக்டாக உட்காருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்படி உட்காரலைன்னா அந்த காயிலாண்ட தான் உட்கார மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அவுட்டரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம் தடவி நம்ம வந்து பேப்பரை ஒட்டிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த சென்டரில் காயில் இருக்கிற பொசிஷனில் கம் தடவி ஒட்டணும். அடுத்தது இந்த ஸ்பீக்கருக்குள்ளேயே நம்ம வந்து கம் தடவி ஒட்டி விட்டுறணும். இந்த ஸ்பீக்கருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடரும் அந்த கோன் பேப்பரும் ஒன்றா வந்து உட்காரும். அந்த இடத்துல வந்து நம்ம கம் தடவி ஒட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஓகே, இந்த கோன் பேப்பரையும் நல்லா ஒட்டி முடித்த பிறகு ஒரு 1 hour காய வச்சு எடுத்துடலாம். காய வச்சு எடுத்த பிறகு நம்ம எண்டு ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம். எண்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட்ரிங் பாயிண்டில் இருக்கிற பழைய எண்டு ஒயர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக இந்தமாரி எண்டு ஒயர் வாங்கிக்கலாம். இந்த எண்டு ஒயர் என்ன செய்யணும்னா இந்த சால்ட்ரிங் பாயிண்ட்டுக்கு நேராக கோன் பேப்பரில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த எண்டு ஒயரோட ஒரு பக்கத்தை வந்து அந்த காயிலேருந்து வரக்கூடிய ஒரு காப்பர் கம்பியில் நல்லா கனெக்ட் பண்ணி சுற்றி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இது சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம கோன் பேப்பரில் போட்டு வச்சுருக்கிற ஒரு ஹோல்ஸில் இந்த எண்டு ஒயருடைய மறுபக்கத்தை சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு வெளில எடுத்துகிட்டு இந்த சால்ட்ரிங் பாயிண்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இந்த ஒயரையும் நம்ம அதுமாரி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எண்டு ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சால்ட்ரிங் பண்ண இடத்துல எண்டு ஒயர்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணுவாங்களா அந்த இடத்துல நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு வந்து பாடும்போது உதறி அந்த வந்து கம்பி கட் ஆகாமல் இருக்கும். அந்த இடத்துல நல்லா கீழே அழுத்தி விட்டுட்டு நல்லா கம் போட்டு ஒட்டி விட்டுறலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டஸ்ட்டு கப்பில் இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம கம் அப்ளை பண்ணி இந்த கோன் பேப்பரில் வந்து ஒட்டி விட்டுறலாம். இதில் வந்து கோன் பேப்பரில் வந்து நம்ம வந்து கம் தடவணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே ஒட்டி விட்டுறலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம பேட்டரி வச்சு செக் பண்ணி அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு அதை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு சில வீடியோ கிளிப்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல, சாரி. ரைட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக வரும். ஆனால் அப்படியே சுற்றிட்டு தான் இருக்கணும். ரைட்டு, ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.